साधारण फेयरनेस क्रीम नहीं, कश्मीरी केसर और ट्रिपल सनस्क्रीन युक्त नया फेयर एवर, बेनिखार और कड़ी धूप से 3 गुना सुरक्षा। नया फेयर एवर, निखार सुरक्षित। So yeah, video 4, beauty standards and arts in tragedy. So இதை பற்றி நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் 1000 வீடியோ போட்டாங்க. பட் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நம்ம பிறந்த நாள்லேருந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க வந்து பார்க்குறவங்க எல்லாரும் பையன் கலராக இருக்கானா, அப்படி இருக்கானா, பொண்ணு நல்லா கலராக பிறந்திருக்கா அப்படின்னு. ஆனால் எப்பவுமே பையன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கான், பொண்ணு நல்லா ஹெல்த்தியாக பிறந்திருக்கானா யாரும் கேட்குறதே கிடையாது. ஏன் கேட்கறதுல என்ன பண்ணுறானுங்கலாம் இவங்களுக்கு புரியுதுன்னா, எல்லாருக்கும் அந்த கலர் மேலே ஒரு அப்சஷன் இருக்குது. நம்ம டார்க் ஸ்கின்னாக இருந்தோம்னா அது ஒரு மட்டமான விஷயமா இருக்குது. இன்னி வரைக்கும் டியூ டு ஸ்டேட் ஒரு மட்டமான விஷயமா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து பொண்ணு டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவன் ஃபேராக ஆகணும்னு நினைக்கிறான். இல்லை ஃபேராக இருக்கிறவன் தன்னை தானே மீடியா ரூல்ஸ்க்காக டார்க் ஸ்கின்னாக டஸ்கியாக மாற்றிக்கிறானுங்க மேக்கப்பை போட்டு. என்ன நடக்குதுன்னே ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த கடவுள கன்ஃபியூஷனில் இந்த மீடியாக்காரனுங்க வேறு எங்கே பார்த்தாலும் பில் போர்டு ஆடு அது இதுன்னு நல்லா பாம்பேலேருந்து ஃபில்லர்களாக இறக்கி நல்லா பயங்கரமாக போட்டு கலர் கலராக காட்டிடுறாங்க. நம்ம ஊரில் எவ்வளவோ அழகியல் இருந்தாலும் யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. கேட்டால் கொஞ்சம் நீங்கள் மாநிலமாக இருக்கீங்க அப்படின்ட்டுருவாங்க. நடிக்க தெரியுதா இல்லையான்னு மட்டும் எவனும் பார்க்குறதே கிடையாது. அது வந்து ஒரு செப்பரேட் டாபிக், வேறு விஷயம். ஹீரோயின்கள் வந்து இப்போக்கி யூஸ்லெஸ் எந்த படத்துலையும். லிட்டரலாக அதுதான் மேட்ரு. கதைக்கு தேவையாக இருந்தால் பரவாயில்ல. நான் வந்து இந்த கடைசியாக இந்த மூவிஸ்குள்ளலாம் அப்புறம் வருவோம். இந்த டார்க்ஸில் வந்து என்ன ஒரு பஞ்சாயத்துனா, அவங்க மீடியாக்காரன் வந்து நம்மளை வந்து பல வருஷமாக மூளையை கழுவி வச்சுருக்கான். அந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபஸ்ட்டு வந்த காலத்துலேருந்து நம்மளை போட்டு மூளையை கழுவி வச்சுருக்கான். இப்போ இதுவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து கருப்பாக இருக்கீங்களா, உடனே ஸ்கின் அப்ளை பண்ணுங்க, உடனே ஃபேர் ஆகிருங்க, பயங்கரமாக இருக்குது ஜொலியே. இது இப்படியே வந்து ஒரு ஆட் போடுறதுலேருந்து அப்படியே ஸ்லோவாக கையை தேய்க்கிறதுலேருந்து அப்படியே மீன் பல இருக்குது அப்படின்றது வரைக்கும் எல்லா கண்ட்ராவியையும் நம்மளை போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போல்லாம் மூளையை கழுவி வச்சுருக்கான். ஸோ நம்ம என்ன தான் வந்து 1000 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும், என்ன மண்ணாங்கட்டியாக இருந்தாலும், நம்மளால் மேலே இருக்க க்ளோ இந்த கருப்பாக இருக்கிறது அங்கே இருக்குது இதை வேணால் போக்கிக்க முடியும். உள்ள அண்டர்லைன் ஸ்கின் டோன் ஒரு மண்ணாங்கட்டி இருக்குல்ல, அது எங்கிட்ட மாற்றிட்டீங்க. அதுக்கு மெலனினை கொல்லணும். மெலனினை கொண்டுட்டிங்கன்னா நல்லா பழன்னு வெள்ளையாக இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. நல்லா அப்படியே வச்சோம்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். வெயிலடா வச்சோம்னா இந்த வீட்டு மொட்டை மாடியில் வெள்ளை கலர் லைன்ஸ் போட்டுருக்காங்க. மத்தியானம் துணி காய போடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, கண் அப்படியே கொடி கண்ணே தெரியாது, அந்த லெவலுக்கு மாறிடலாம் ஒரு நாளுக்கு. அது வேணாமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஸ்கின்னில் கம்ஃபர்டபுளாக வாழ்றது எப்படின்னா அது கற்றுக்காங்க. அதுவும் நிறைய பேர் நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம மேலே தப்பு கிடையாது, எல்லாரும் இன்செக்யூரிட்டி தான். பிறந்த நாள்லேருந்து இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே எங்கள் அம்மாவே இப்போ கூட நீங்கள் எப்படி கலராக இருந்து தெரியுமா அப்படிம்பாங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தா ஃபோட்டோவில் என்னப்பா எப்படி கருத்துட்டேன், கொஞ்சம் கருத்துறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து இருந்தது வந்து அப்படியே பொன்னிறமாலாம் இல்லை. இங்கே கருக்கிறதுக்கு கொஞ்சம் மாநிலமாக இருந்தேன். இந்த பிக்மெண்ட், இந்த ஸ்கின் இஷ்யூ, இந்த டார்க், இந்த பேச்சஸ், இந்த மண்ணாக்கெலாம் இல்லாமல் இருந்துச்சு. அப்படி தான் நானும் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறேன், நிறையா வாங்கி வச்சுருக்கேன் உள்ள. ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கணும், அதெல்லாம் ஓகே. ஹெல்தி ஸ்கின்னாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நான் ஃபேட் ஸ்கின்னாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியிலேருந்து அதுலேருந்து என்னென்னமோ இருக்குது. எதுக்கும் போய் விழுகாதீங்க, எதுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மீடியா வந்து நம்மளை போட்டு இப்படி இருந்தால் தான் அழகுன்னு ஒரு ஷேப் பண்ணி அவன் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கு நடுவில் நம்ம வாழணும் விழுகணும்னு அவசியம் பண்ணாங்கிட்டே கிடையாது. அவன் லைஃப்பை அவன் பார்க்குறதே இங்கே ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டியை நம்ம தவிர்க்கணும் தான். ஏன்னா இதுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஒரு பொண்ணு நம்மளை பார்க்குமா, நம்மளை சைட் அடிக்குமா, நம்மளை லவ் பண்ணுவோமா, நம்ம அழகாக இருக்குமான்னு பசங்களுக்கும் இதே இதுதான் பொண்ணுங்களுக்கும். நம்ம பார்க்க அழகாக இருக்குமா, நம்ம பொண்ணுங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் போடுறாங்களே, நம்ம அழகாக இருக்காங்களே, ஸ்கின் கேர் பண்ணிக்கிறேன். 1008 ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது. கொரியன் பியூட்டி ஸ்டாண்டர்ட், நம்ம ஊர் பியூட்டி ஸ்டாண்டர்ட், உள்நாட்டு மருத்துவம், வெளிநாட்டு மருத்துவம்னு எல்லா கண்ட்ராவியும் இருக்குது. ஆனால் எல்லா கண்ட்ராவிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, எல்லாமே உங்ககிட்ட வந்து உங்கள் ஸ்கின்னு தப்பு, நீங்கள் தப்பு, நீங்கள் மாற்றிக்கங்க. நான் என்ன சொல்கிறேன், அது அந்த பார்வையே தப்புங்கிறேன். அந்த மொத்த பார்வையுமே தப்பு. இன்னி வரைக்கும் மத ரீதியாகவும் இந்த மாதிரி எவ்வளோ பிளவுவாத அரசியல் நடந்தாலும் இந்த கலர் ரீதியாகவும் இன்னும் அரசியல் நடக்குது. அரசியல் மட்டும் இல்லை, ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமில் இருந்து ஒரு பையனை வந்து அவன் வீட்டில் என்ன சொல்கிறது ஒரு காம்படிஷன் சேர்றான், இல்லை அவன் ஒரு டீச்சர்கிட்ட ஏதோ பேசுகிறான், இல்லை அவனுக்கு ஏதோ ஒன்று என்ன மண்ணாங்கட்டினாலும் வந்துடுது. அவன் கலரை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதுலேருந்து, அவன் பால் குலத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதுலேருந்து, ஜாதி பின்னணி அது இதுன்னு 1008 ஜட்ஜ்மெண்ட். இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற அந்த உலகத்தில் நம்ம ஒரு தோலை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது தான் இருக்கிறது மகா முட்டாள்தனமான ஒரு விஷயம்.
ஆனால் எவ்வளோ பழமொழி எல்லாம் வாய்க்கு நல்லா பேசுங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான்ப்பா சூப்பராக பேசுறீங்கடா, வேற லெவலில் பண்ணுறீங்க, எல்லாம் வாய்க்கு வந்தபடி நல்லா பேசுறீங்க. ஆனால் எவ்வளவுமே என்ன பண்ணணும்னு நிறைய பேர் தெளிவாக சொன்னாலும் உனக்கு பண்ணது நான் என் ஸ்கின்னுக்கு இது பண்ணேன், என் ஸ்கின்னுக்கு நான் பீட்ரூட் தேய்ச்சேன், என் ஸ்கின்னுக்கு நான் பொட்டேட்டோ தேய்ச்சேன், இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் கரெக்ட் ஓகேவா, அது உன் பார்வையோடயே இருந்தால் போதும். நீ பண்ணுறியா ப்ரைவேட்டைஸ்டாக பண்ணி நீ என்னமோ பண்ணி சாகும். ஹெல்த்தியாக இருக்கிற வீடியோ போடுறியா, உங்கள் ஸ்கின்னை எப்படி நீங்கள் நேச்சுரலாக ஹெல்த்தியாக வச்சுக்கலான்னு வீடியோ போடுறியா, அது வேறு. இவங்க அதை பற்றி வீடியோலாம் போடுறதே கிடையாது. எல்லாம் அஃபிலியேட் லிங்க் வாங்கி வச்சுருக்கானுங்க, எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சுக்கிறானுங்க. வராது அதை ப்ராடக்ட் வாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்க, இதை செல்லும் பண்ணுங்க, இதை பண்ண ஞாசுக்கா இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற கதை தான். அப்படியே பொறுமையாக பேசி 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 ஸோ அதனால நம்ம வந்து அந்த ட்ராப்பில் ஃபாலோ ஆகிற அளவுக்கு நம்ம முட்டாளுங்க ஒன்றும் கிடையாது. இப்போ கொரியாக்காரனை பார்க்குறீங்க, அவன் சீரீஸ் பார்க்குறீங்க, அது பார்க்குறீங்க, இவ்வளோ பாப்புலர் ஆகுது. நீங்கள் போய் இப்போ ஒன்றுமே இல்லை, ஒருத்தரையும் போய் கொரியனை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னா பண்ணிக்க மாட்டாங்க பாதி பேர் அதுதான் வேணும்னு அலைகிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு இது மாதிரி தான். ஆனால் அந்த கொரியன் இதை பார்க்குறவங்க யாருமே அவன் தான் கல்ச்சரையும் சேர்த்து போர்ட்ரே பண்ணுறான், அவன் மொத்தத்தையும் சேர்த்து போர்ட்ரே பண்ணுறான், யாரும் யோசிக்கிறது கிடையாது. அதை விட்டுட்டு ஜென்ரலாக வந்து அவன் வெள்ளத்தோலாக இருக்கான், அவன் ஸ்கின் கேர் எடுத்துருக்கான், அதுவே ஒரு பெரிய ரேசிஸ்ட் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கொஞ்சம் உங்களை ஸ்கின்னை பார்த்துக்கலைனாலும் அப்படியே பேக் லிஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க, போயா ராசா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா ஒரு சிகரெட் தம்மாடி இந்த கேப்பாப் குரூப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த ப்ரிசன் கிராம்ப்மெண்ட்டில் இருக்கிறவங்க மாதிரி தான். அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு மண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு மேனேஜர் சொல்கிறது, அந்த எந்த லேபிள் ஹையர் பண்ணிச்சா அவங்க சொல்கிறது, சோறுதுன்றது கொண்டு அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். நம்மளால் வாழ முடியுமா? அப்படி முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்கின்னில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். உங்கள் ஸ்கின்னில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்தவன் என்ன மயிரை நினச்சாலும் எனக்கு அக்கறை மயிரே இல்லைடான்னு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தோம். முதல் பாயிண்ட்டு அதுதான். ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்கோல் மேலே பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கோலத்தில் இப்போ எனக்குலாம் டார்க் நெக்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை சரி பண்ணுறது என்ன அப்படின்னு பாருங்கள். இது உங்களுடைய பிறந்து வந்தது அப்படின்னா அதை விட்டுருங்க. பிறந்த கலரை நீங்கள் உங்கள் போட்டு தேய்ச்சி எடுக்க சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு கலரில் இருக்கீங்க, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்கின்னில் பாதிப்பு ஏற்பட்டு வருது தெரியுமா, அதை க்யூர் பண்ணிக்கங்க. மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து மாதிரி இதுவும் ஒரு ஹெல்த்து தான். அதுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் கொடுங்க. எல்லா ஹெல்த்து மாதிரி இதுக்கும் ஒரு ப்ரையாரிட்டைசேஷன் வைங்க, அதை பண்ணுங்க. நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணி சொல்லிக்கிறேன்னா நான் சொல்ல வரல, நானும் ப்ராசஸில் இருக்கேன், ஏன் கூடயும் ப்ராசஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை விட்டுட்டு நீ வந்து ரொம்ப இன்செக்யூராக இருக்கேன், நான் பார்த்தா யார் என்னன்னா நானும் யோசிக்கிறது உண்டு. போனால் இப்போ எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் ஒரு மண்டையில் ஒரு தோணுது, எதுக்கு தோணுதுன்னு தெரியாது, தோணும் அப்பப்போ. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால்? இன்னும் ஹெல்த்தியாக நம்ம ஸ்கின்னை பார்த்துக்க முடியும், அவ்வளோதான். அதை தாண்டி நம்மளால் போயிட்டு இந்த போட்டாக்ஸ் இதெல்லாம் பண்ணிக்க முடியாது, தேவையில்லை. அதை தான் சொல்கிறேன். உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நீங்கள் உங்களை நீங்களே ப்ராப்பராக கான்ஃபிடென்ஸாக ஓன் பண்ணிக்கிறதுனா முதல்ல நம்புங்க. நம்ம அழகு, நம்மளும் அழகு தான், வி ஆல்சோ டிசர்வ் ஆல் த லவ் இன் திஸ் வேர்ல்டு நீங்கள் நம்புங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப நீங்களே அந்த தாழ்வு மனப்பான்மை தான் எல்லாருக்குமே ஒரு பஞ்சாயத்து. இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து வந்தால் இந்த இந்த விஸ்வாசம் என்ன பண்ணுறது, மரியாதை வந்தாலும் இப்போ வந்து விட முடியாது, ஏதோ ஒரு சொல்லுவார், ஒரு ட்ரிப்பு போகிறேன், அது வந்து அப்படி தான், அந்த மாதிரி தான். இது வந்து வந்தாலும் போய் தொலையாது, தொத்து நோய் மாதிரி அப்படியே பிடிச்சிக்கும் உங்களோட பேரசைட் மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேரசைட்டை கொள்றதுக்கு உள்ளேருந்து டீடாக்ஸ் பண்ணணும். அதுக்குன்னு மெடிசன் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லலை. ஸ்கின் கேர்லாம் இப்போ வந்து ஸ்கின் கேர் பண்ணால் அதிங்க குடிங்கிறாங்க, ஓகேங்களா? பண்ணுங்கள், யார் வேணால் என்ன வேணால் பண்ணுங்கள், பஞ்சாயத்துக்கு. அப்பவே அவன் வேலையை மட்டும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு போய் மாஸ் இன்ஃப்ளூயன்ஸை ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சும்மா தெருவில் நிற்கிறவன் போகிறவன் வரவன் எல்லாரையும் போட்டு என்னடா இன்செக்யூர் ஆக்கி வச்சுருக்கீங்க. நிம்மதியாக ஒருத்தன் நடமாட முடியல ஊருக்குள்ளே. எவனை பார்த்தாலும் வந்து எஸ்தட்டிக்குங்கிறான், அப்படிங்கிறான், இப்படிங்கிறான். ஏண்டா அவன் சட்டை பேண்ட் போட்டுட்டு இருந்த காலத்துக்கு ட்ரெண்டு வேறு, முன்னேற்றம் வேறு. இந்த ட்ரெண்டு முன்னேற்றத்தில் ஒரு பின்தள்ளிய நிலையில் ஒருத்தரை ஒதுக்கி ஒரு சமுதாயம் வந்து ஒரு இடத்துல ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைச்சி அதுக்குள்ளே வச்சு இவனுங்க முன்னேறதுங்கிறது வேறு. இவனுங்க ஏஸ்தட்டிக்காக சுற்றுறதோ ஃபேஷனபுளாக இருக்கிறதோ யாருக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் பரவாயில்ல. அதோட சேர்த்து வெள்ளை நிறத்தோல் அப்படின்னு ஒன்று ப்ரொமோட் பண்ணுறாங்க, இல்லை ஃபேர் ஸ்கின்டு கேம். அதுதான் தவறு, ரொம்ப தவறு, ரொம்ப 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 அடிப்படையே ரொம்ப தவறு. ஸோ அதனால் நம்ம வந்து கண்டமேனிக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ பேர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸையே பிரித்து வச்சிடறாங்க, இங்கே பட்ஜெட்லாம் தனித்தனியாக இவ்வளோ மாதத்துக்கு இவ்வளோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னு. அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் வாங்கி பண்ணிட்டு போங்களேன், அவங்க ஸ்கின்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. அதில் க்ளோவாக இருந்தால் வந்துட்டு போ, வெள்ளையாரே ஆகிட்டு போ. அதை விட்டுட்டு ப்ரொமோட் பண்ணாதீங்க. அந்த வெள்ளை தான் இது வெள்ளையாக இருக்கவே போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறத எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க? அதை பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு ஒருத்தருக்கும் ஒரு இந்த பார்டர் ஃபோட்டோகிராஃபி நிறைய இருக்குது.
அதில் எனக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய தோல் நிறம், அதனுடைய பிக்மெண்ட், அது ஒரு கதை சொல்லுது. இப்போ கொரியாக்காரன் சொல்கிறான்னா அவன் கல்ச்சரையே சொல்கிறான். அவனை பார்க்கும்போது அவன் கல்ச்சருக்குள்ள ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. நம்மளை பார்க்கும்போது அதே தோணணும்ல, நம்மளுக்கு தோணணும். நம்ம கல்ச்சர், நம்ம பீப்புள், நம்ம சுச்சுவேஷன் எல்லாத்துக்கான விண்டோ தான் நம்ம உடம்பு, நம்ம ஸ்கின் டோன், நம்ம பார்வை, நம்ம முகம், மண்ணாங்கட்டி எல்லாம். இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் வாழ்ந்தால் இப்படி தான் இருக்கும். அதை ஒத்துக்கங்க. அதை விட்டுட்டு நான் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கேன் மாதிரி இல்லைன்னா மனுஷர் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஸ்னோ எவனாவது பார்த்துக்கிங்களா? கண்ட்ரியில் அது வருது வரல, அதுக்கு போட்டு நீங்கள் உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மளை வந்து பார்க்கணும். ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட பேசும்போது அவங்க அதை தான் ஃபீல் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் நீ. நானே பல வருஷமாக ஃபீல் பண்ணுறேன், இப்போயும் அப்போ தோணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரியும் ஸ்டக் ஆகாமல், இந்த சொசைட்டியில் வச்சுருக்க ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளேயும் ஸ்டக் ஆகாமல் நீங்களாக இருக்கும்னா உங்கள் லைஃப்பில் என்ன தேவை இல்லைங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு 10 பேர் சொல்கிறான், 4 பேர் சொல்கிறான், அந்த ஆக்டர் சொல்கிறா, இவ சொல்கிறான், எதையுமே கேட்க வேணாம். உங்களுக்கு தோணுதா பண்ணுங்க. ஏன் தோன்றதே எவனும் பண்ண மாட்டீங்களா? எல்லாரும் ஒருத்தர் சொன்னாதான் பண்ணுவீங்களா? கிடையாது. தோன்றதை பண்ணுங்க. இந்த ஊரில் தோன்றதை பண்ணாலும் ஒரு பெரிய பிரச்சனைங்க. நம்ம எல்லாரும் ஒரு பாதையில் போகிறோம், நம்ம ஒரு பாதையில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு உடனே வந்து ரொம்ப தப்பு பண்ணுறோம், யூ ஷுட் பி அந்த பிரச்சனை. Wait. அதனால do yourself. Be happy in your own skin. Be comfortable in your own skin. வேற தோல்லாம் நம்மளால போத்திக்க முடியாது, வேற சட்டையை உரிச்சு எடுத்துக்க முடியாது. நம்ம ஒன்றும் பாம்பு கிடையாது. அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. நம்மளால 2 விஷயம் பண்ண முடியும். நம்மளால ஹெல்த்தியாக நம்ம ஸ்கின்னை பார்த்துக்க முடியும். இன்னொன்று நம்ம ஸ்கின்னில் இருக்க நமக்கான கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். இந்த டார்க் ஸ்கின் பஞ்சாயத்து ஏன்ட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க. எல்லாருமே இன்செக்யூரிட்டாக ஒரு பாயிண்டில் ஃபீல் பண்ண தான் செய்யலாம். அந்த இன்செக்யூரிட்டியை ஒருத்தன் காசு ஆக்குறான், இன்னொருத்தன் அதை அட்வர்டைஸ் மார்க்கெட்டிங்காக பண்ணுறான், இன்னொருத்தன் அதை வச்சு தன்னைத்தானே காசு அதாவது காசு தான் எல்லா பாயிண்ட்லையும். புஸ்தகமாக இருந்தாலும் காசு, படிப்பாக இருந்தாலும் காசு, சோறாக இருந்தாலும் காசு, என்னங்கிட்ட எல்லாத்துக்கும் காசு. இப்போ என்னத்துக்கு தான்டா நீங்களாம் வாழ்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இது ரேண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பட் பாயிண்ட் அதுதான், ஒப்பீனியன் அதுதான். ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ ஷார்ட்டாக பேசணும்னு நினச்சாலும் பேச முடியல. ஏன்னா ஒருத்தர் யாராவது சொன்னார், எனக்கு யாரும் கூட தெரில, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது கரெக்டாக பேர். நான் 5 நிமிஷம் பேசணும்னா நான் ஒரு 5 நாளாவது ப்ரிப்பேர் பண்ணுவேன்னாரு. நான் அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசுகிறேன்னா என்னன்னு தெரில, 12 நிமிஷம்னாச்சும் பேச வேண்டியதாக இருக்குது. இது வந்து கேட்கணுன்னா கேளுங்க அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி, யூ ஷுட் பி கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஓன் ஸ்கின். யூ ஷுட் ஓன் யுவர் செல்ஃப். யூ ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் நம்பணும், நான் அழகு, நான் சிரிச்சா அழகு, நான் சுயேஷனா அழகு. நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்புறது மூலமாக நீங்கள் அதுவாக தான் வெளியே மற்ற பேருக்கு தெரிவிங்க. மற்றவன் என்ன நினச்சா என்னங்க, யாருக்கு என்னங்க கோல், அவங்க வீட்டில் 1008 பஞ்சாயத்து இருக்கு. அவன் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்ன. ஸோ அதனால் பி கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஓன் ஸ்கின். ஸ்டாண்ட் டால், ஸ்டாண்ட் ப்ரௌட். வாட் எவர் யூ ஆர், ஸ்டாண்ட் டால், ஸ்டாண்ட் ப்ரௌட். ஒயிட், பிளாக், டசன்ட் மேட்டர். வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். அதை ஃபஸ்ட்டு ஒன்றையில் ஞாபகப்படுத்திக்கோங்க. That's it for today. Just be comfortable in your own skin. Just be happy. Do whatever you want to do. Just be happy yourself. You know? See ya. Peace. ஆஃப் பண்ண வேணாமா?